ஏண்டா இதான் நீ பெங்களூர் போன லட்சணமா? இங்க என்னடா பண்ற? யார் அவனுங்கெல்லாம் என்ன ஏன்டா கட்டி போட்டிருக்கானுங்க? மா அதை விடுமா, நீ என்னமா இங்க பண்ற? நான் தான் சொன்னேன்ல ரேவதி ஃபங்க்ஷன்ட்டு. ரேவதி வீட்டு ஃபங்க்ஷன் என்ன அட்ரஸ்? 12 பாரதி நகர் 4வது தெரு. மா இது 14 காந்தி தெருமா. எத்தனை வாட்டிமா சொல்றது? உனக்கு அட்ரஸ் பார்க்கவே தெரியலமா. கூட ஒரே கஷ்டமா. அதெல்லாம் விடு, நீ பேச்ச மாத்தாத. யார் அவனுங்க? பாக்கறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கானுங்க. ஏமா இவங்கள பார்த்தா ரவுடி மாதிரியா இருக்காங்க? ஐடி எம்ப்ளாயிமா, வீக்கெண்டில் பார்ட்டி பண்ண வந்திருக்காங்க. ஏய் அத நான் சொல்றேன். உங்க பையன் பெங்களூர் போறேன்னு போய் சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லாத. அம்மா இந்த பொண்ணோட லிவிங்ல இருக்கான். ஆனா என்ன, ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டான். நிறுத்துமா, அடிக்கிறா உன் பிள்ளை தனியாக கூப்பிட்டாடி. உன் கையை மேலே படுதுல, நான் ரொம்ப கௌரவமான ஆளு. மூடியா? ஏம்மா இது என்ன கையா உழைக்காமா இந்த அடி அடிக்கிற? என் ஒய்ஃபை இந்த மாதிரி அடிச்சது இல்லையாம்மா? இப்ப தெரியுதுமா உன் பிள்ளை ஏன் உங்ககிட்ட பொய் சொன்னாருன்னு இப்ப நல்லாவே தெரியுது. ஏய் உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுக்காங்க. என் பிரச்சனை தான் பெருசு. என் பொருள் என் கைக்கு வர வரைக்கும் உன் டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ பொருள் கச்சாலும் நான் எடுத்துன்னு போயிடுவேன். கிளைண்ட்லாம் முன்ன மாதிரி இல்லை குணா. ஏன்னா அப்படி நேரத்துக்கு எத்தனை மாத்திக்கிறீங்க? டேய் அதான்டா மனுஷன் கோணம். சேட்டுக்காக எவ்வளவு பொருளை கை மாத்திருப்பேன், எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்பேன். ஆனா இப்போ ஒரு பாவப்பட்ட குடும்பத்தை கட்டி வச்சு பொருள் எங்கன்னு மிரட்டி நிற்கிறீங்க. ஆமா சார், கண்ணு வேற ஆபரேஷன் பண்ணிருக்கேன் சார். இங்க பாரு ஜீவா, அண்ணனோட பிளான் எப்பயுமே தப்பா போனதே கிடையாது. ஒன்று பண்ணலாம், பொருளை நீயும் தேடு நானும் தேடுறேன். பொருள் உனக்கு கெச்சா அது உண்டு, எங்களுக்கு கெச்சா அது எந்து. சபாஸ், சரியான போட்டி. டீல் ஓகே, நான் போய் ஆரம்பிக்கிறேன். நான் குணண்ணா டீல் ஓகேவா? மயிரும் ஓகே. இப்போ அவன் பொருள் எடுத்துட்டு போயிட்டானா நம்ம நக்கின்னு போறதா? என்ன உனக்கு எல்லா ஸ்பாட்டும் தெரியும், அப்படியே தேடி கீச்சிருவ. வா தேடு வா. ஏய் உனக்கு பல தடவை சொல்லிக்கிறேன், சீனியர் கிட்ட அப்படி பேசாதுன்னு. வாடா முன்னு. ஏய் அங்க போய் தரேன் அந்த கபோர்ட்ல. நானும் பார்த்துனே இருக்கேன், வந்ததுலேருந்து என்னையே வேலை வாங்கியிருக்க. ஆமா நான் சீனியரா நீ சீனியரா? நீ தான் சீனியரு, அப்ப நீ ஏன் வேலை செய்ய? ஏய் நீ தெரியல? தேடுறேன் தரணும் பைத்தியக்காரன் பாவம். நோ, இவங்க நம்மகிட்டே கேம் விளையாடுறானுங்கண்ணா. பொருளை எவன் எடுத்தாலும் சரி, நான் ஒரு கால் அடிக்கிறேன். பசங்களோட வந்துரு. இன்னைக்கு இந்த குணா கேங்க முடிக்கிறோம். டே தம்பி, என்னடா நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டி, குணா சாருக்கு இங்கே ஒரு பொருள் கிடைக்கணும். அது கிடைச்சதுன்னா நம்மள விட்டுருவாரு. குணா சார் ரொம்ப நல்லவர். என்ன சார்? என்ன பொருள், என்ன கிடைக்கணும்? என்னையா சொல்றீங்க? ஐயோ ஆண்டி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நாங்களே இங்க என்ன நடக்குது புரியாம இருக்கோம். இவதான் நீ லவ் பண்ற பொண்ணாடா? அவன்கிட்ட ஒரு பெரிய பொய்ய மறைச்சிட்டமா. ஆமா, நான் இவ்வளவுதான் லவ் பண்றேன். தம்பி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா அக்செப்ட் பண்ணிருப்பியாமா? மண்ணாங்கட்டி கொன்னு இருப்பேன். அங்கிருந்து நான் தனியா கஷ்டப்பட்டிருக்கேன், நீ இவ கூட கூத்தரிச்சிட்டு இருக்கிறியா? கடவுள் இருக்காரா, அதான் இப்படி கஷ்டப்படுத்துறான். நல்லா கஷ்டப்படு, நல்லா கஷ்டப்படு. ஆண்டி, நீங்களே தான் மாட்டின்னு முடிச்சிருக்கிறீங்க. ஆமால, இப்போ என்ன பண்றது? என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. குணா சார் ரொம்ப நேரமாக அர்ஜென்ட்டாக இருக்குது சார். என்னை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போய் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் சார். குணா சார் போய் இறக்கம் காட்டுங்க சார். விஜய் விஜய், அடா சொல்லுண்ணா. உனக்கு ஏதாவது கக்கூஸ்க்கு போகணுமா? கூட்டு போயிட்டு வா. கக்கூஸ்கா? ஏன் உனக்கு இப்பவே போகணுமா? அடக்க மாட்டியா? அதோடய அடைக்க தம்பா வச்சுருக்கேன். சத்தம் பர்சன்ட் லீக் ஆகிடும்பா. அட சிக் வா. போ கயிறுப்பா. என்ன உள்ள போய் கதகளியா ஆட போற? வாட் ப்ரோ? இரு போயிட்டு வா. என்னையாடா கட்டி வச்சு அடிக்கிறீங்க? பாலோ, உனக்கு இன்னையோட விடுதலை பாலோ. எனக்குன்னு ஒருத்தன் எவனா வருவாடா.
மொத்த பேரையும் தூக்குறடா. இதான் எனக்கு ஆயுதம். துடுப்பு சீற்றாத. நீ எந்த பிளாட்ல எவனுக்கு தமிழ் தெரியும் அந்த தெருவில்? தம்பி கயிறு கட்டுப்பா, தப்பிச்சு ஓடுற பாரு. ஏய், யார் பார்த்த வேலை இது? என்ன விடுங்கடா, என்ன விடுங்கடா. கொலகாரப்பா பெரிய அளவரு தூது அனுப்புறாரு. தூது ஏன்டா ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? அவனை எப்படியே விடக்கூடாது மச்சான். ஆமா என்ன விடுங்க. என்ன அடி அடிக்கிறானுங்க? கொரியிலோக்க பிறந்த குரங்கு பசங்க கூச்சி கூச்சி அடிக்கிறானுங்களே. இந்த 2 பீஸ் மட்டும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கேன். அது வாங்கி வச்சு சும்மா இருக்குங்க. ஏய் மாறி, ரொம்ப டயர்டாகுது. ஓ ஜூஸ் வேணும், ஓடுறா. ஜூஸா? நம்ம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம்? அதெல்லாம் வேலைக்கே ஆகுது. வேணா ஆர்டர் போட்டுக்கலாம். டேய் லூசு பையலடா. பொருள் எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பலான்னு பார்த்தா என்னடா நீங்க? நோ குணாண்ணா, ரொம்ப டயர்டாகுதுண்ணா. ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாம். எனக்கு ஓகே, ஒரு டீ பிரேக் எடுத்துப்போம். அப்படியா? அது வரைக்கும் வெயிட்டிஸு. பொருளை நீங்களும் தேடக்கூடாது, நாங்களும் தேட மாட்டோம். டன்னு. அப்போ நான் டீ போட்டா? ஃப்ரிட்ஜில் பால் இருக்குதா? நீ டீ போடுறியா? நீ டீ போட்டால் எவன் குடிக்கிறது? அதெல்லாம் வேலைக்கே ஆகுது. நாங்கள் தேடவே போகிறோம். எங்கள் அம்மா நல்லா டீ போடுவாங்க. எங்க குணாண்ணா மாதிரி யாரும் வரமாட்டாங்க தெரியுமா? அவர்கிட்ட வேலை செஞ்சா கார்பரேட் கம்பெனியோ தோத்துரும். அவர்கிட்ட வேலை செய்யும் போது டீ பிரேக்கு, லஞ்ச் பிரேக்கு, வீக்கெண்ட் ஹாலிடேஸு எல்லாம் கிடைக்கும். ஏன் தீபாவளிக்கு போனஸு அது கூட தருவார். அவருக்கு அடிக்கடி ரிசியூம் வரும். ஆனால் அவர் தான் எது வேணாம், நாங்கள் 2 பேர் மட்டும் போதும்னு சொல்லி எங்களை வச்சுன்னுக்கிறாரு. ரொம்ப நல்லவர். அவருக்கு ஹியூமானிட்டி ரொம்ப அதிகம். ரவுடினா இப்படி ஒரு ரவுடியா? ஆமாக்கா, எங்க அண்ணா அப்படி கெத்து மாசு தெரியுமா? அவருக்கு சுகர் கொஞ்சம் ஏத்தி போடுங்க. எக்கோ எங்க எடுத்துன்னு போறீங்க? எங்க அண்ணனுக்கு நான் தான் தருவேன், கொடுங்க. தம்பி நான் தான் அடி வாங்கியிருக்கேன், எனக்கு ஒரு டீ கொடுப்பா. ஏய், செத்துக்கிட்டு தொலைச்சிட போகிறான், போய் கொடு. நன்றிப்பா. ஏய், சக்கரை போடலையா? என்ன டீ கசப்பா இருக்கு? ஓ ஆண்டி, நீங்க அந்த சுகர் கலந்தீங்களா? ஆமா, அது கல்கண்டு தானே. அது கரையறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா கலந்து குடிங்க, சுகர் தெரியும். கிரண், உங்க அம்மா கலந்தது சுகர் இல்ல, ட்ரக். ட்ரக்கா? நான் தான் மறைக்க கிச்சன்ல ஒளிச்சு வச்சேன், அதை தெரியாம கலந்துட்டாங்க.